ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் பவர்டு பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத துறை இல்லை, ஊழல் இல்லாத துறை இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதோட பழகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்பொழுது எழுந்திருக்கிற சந்தேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட நிகழ்வுக்காக எழுந்திருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களின் கருத்தடை செய்வதில் ஊழல் நடந்திருக்கிறதாக சந்தேகம் கிளப்பியிருக்கிறார் சமூக ஆர்வலர் தியாகராஜன் அவர்கள். அவர் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கு கோவை மாநகராட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வியை தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற தகவல் என்பது முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட நிதியை விட கூடுதலாக செலவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் நாய்களால் ஏற்படுகிற தொல்லை சரியாகவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடையும் நாம் பார்க்க முடிகிறது. இதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. தெரு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஊழல், வாயில்லா ஜீவன்கள் சாட்சி சொல்ல வராதே. என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் சமூக ஆர்வலர் திரு தியாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் விலங்கு நல ஆர்வலர் சமரன் தாமரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தியாகராஜன் சார், நீங்கள் தான் இந்த ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்களே சொல்கிறீங்க ஒதுக்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக செலவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ ஒதுக்கப்பட்ட தொகையை விட அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான செலவு கூடுதலாக இருந்திருக்கலாம். மக்கள் மீது நலனின் அக்கறை கொண்டு அவர்கள் செலவு செஞ்சிருக்கலாம். இதுவே ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது அப்படின்னு பேசுறீங்க. எந்த முகாந்திரத்தில் ஊழல் நடந்திருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சார், இப்போ நம்ம குறிப்பிட்டு இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்கு மொத்தம் எவ்வளவு நாய்க்கள் நீங்க இனத்தடுப்பு செய்யறதுக்கான வீடுதா நாய்கள் நீங்க கண்டறியப்பட்டிருக்கிறீங்க, கண்டறிஞ்சிருந்திருக்கிறீங்க. எவ்வளவுக்கு நீங்க இனத்தடுப்பு பண்ணிக்கிறீங்க, அதுக்கான எவ்வளவு செலவுகள் ஆயிருக்குது, மாநகராட்சி நிதியில எவ்வளவு பட்ஜெட் நீங்க ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பந்தமான ஒரு தொடர்பாக ஒரு 10 இனங்களுக்கான தகவலை கோரியிருந்தேன். அப்போ அந்த தகவலை அவங்க கொடுக்கும்போது பாத்துட்டீங்கன்னா, இந்த 2022ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்க கடைசியா எடுத்த கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்த்துட்டோம்னா 1,11,074 வீடுல நாய்க்களை தான் கண்டறிஞ்சிருக்கிறோம் இந்த கோவை மாநகராட்சியுடைய மொத்தம் 100 வார்டுகள் உட்பட்ட பகுதியில. அதற்கு அந்த 1,00,000 சில நாய்களுக்கு இவங்க பாத்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட 33,183 நாய் தெருநாய்களுக்கு தான் இன தடுப்பு ஊசி மற்றும் இன கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கான செலவினங்கள் பாத்துட்டீங்கன்னா, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 3,35,00,000 தான் நிதி ஒதுக்கிக்கிறாங்க. ஆனா இவங்க கடந்த 4 ஆண்டு காலமா 33,000 நாய்களுக்கு செலவிடப்பட்ட தொகை 3,65,00,000 கொடுத்துக்கிறாங்க கணக்கு. அப்படிங்கும் போது பாத்துட்டீங்கன்னா, இதுலயே பாத்துட்டீங்கன்னா முன்னுக்கு முன் புறனானதா இருந்ததுனாலதான் நம்ம உண்மையாவே இவங்க இன தடுப்பு பண்ணுனாங்களா, குறிப்பிட்ட நாய்களுக்கு இவங்க சொன்ன எண்ணிக்கையுள்ள நாய்களுக்கு, இல்ல வெறும் கணக்கு மட்டும் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத என்னுடைய சந்தேகம் எழுப்பியிருக்கு சார். சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட 4 வருடங்கள்ல இருக்கிறவர்களுக்கு வெறும் கட்டுப்பாடுகள் மட்டும் செய்ய முடியாது இல்லையா? மற்ற விஷயங்களும் அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு, அந்த நலனை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கானது தொகை மட்டும் இதுல நீங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல மற்ற செலவினங்களும் சேர்த்து தான் நீங்க சொல்ற தொகையா? இல்லைங்க சார். நான் குறிப்பிட்டு கேட்டதை எவ்வளவு வீடுல நாய்க்கு நீங்க இனத்தடுப்பு பண்ணிக்கிறீங்க, அதனுடைய எண்ணிக்கை, அதற்கான அரசாணைகள், சுற்றறிக்கைகள், நிதி சம்பந்தமா எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறதா நான் குறிப்பிட்டு கேட்டுருங்க. அந்த இனத்தடுப்புக்கு அப்பாற்பட்டு நான் வேற என்னென்ன இந்த நாய்க்களுக்கு பராமரிப்பு பண்றக்கோ, இல்ல அதுல பாதுகாப்பு பண்றக்கோ வேற அப்படிலாம் எந்த விதமான இதுக்கு நான் உள்ள போகல. இந்த குறிப்பிட்ட இனத்தடுப்பு பண்ணுக்கு உண்டான செலவுகள் மட்டும் எவ்வளவு தான் நான் குறிப்பிட்டு கேட்டேன் வழிய, நான் அவங்க மொத்த செலவினங்கள் நாய்கள் எல்லாம் பாதுகாப்பு பண்றக்கா, அந்த பாதுகாப்பு விடுதி ஏதாவது கட்டி நீங்க ஏதாவது அதை பராமரிக்கிறீங்களா,
அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் உள்ள போலீஸ் சார். நான் வந்து இனத்தடுப்பு பண்ணக்கு மட்டும் உண்டானதான் நான் தகவலை கோரியிருந்தேன். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். சமரன் அவர் சொல்றாரு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க, எவ்வளோ குடும்ப கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு. தோராயமாக 11 லட்சம் இருக்கிற நாய்களுக்கு 36,000 கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் என்பது உங்களுக்கு புதிதாக இருக்கிறதா, இல்லை ஏற்கனவே இந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இதுதான் நடைமுறையாகவே இருக்கிறதா? பொதுமக்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருக்கா? இது நம்ம ஆர்டிஐன்னு ஒன்று போட்டு எடுக்காவிட்டாலும் தினசரி களத்திலிருந்து பார்க்குறப்ப இந்த சந்தேகம் எங்களுக்கும் எழும்போம். உண்மையாலே இவ்வளோ மாநகராட்சிகள், இவ்வளோ நகராட்சிகள், இவ்வளோ ஊராட்சிகள் இதை பண்ணுறாங்களா? இவங்களுக்கான நிதிகள் இருக்கா? கோவை, சென்னை போன்ற பெரிய மாநகராட்சிகளில் இதுக்கான பவுண்ட்ஸ் அட்லீஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஆதாரம் நமக்கு இருக்குது. சென்னையில் 5 பவுண்ட் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஊராட்சிகள், நகராட்சிகள் போனீங்கன்னா கருத்தடை மையங்களே இருக்காது. அப்போ அரசாங்கம் அவங்களுக்கு அந்த நிதியே ஒதுக்கலைன்னு சொல்ல வராங்களா, இல்லை ஒதுக்கியும் இவங்க பண்ணலையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கருத்தடைங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுமையாக எடுத்து ஒரு பொறுப்போட பண்ணலை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்போ சென்னையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சென்னையில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கிறதா? ஏன்னா சென்னையிலையும் நிறைய நாய்கள் கடி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்றப்ப. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே சரியாக நடந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இங்கே நடக்கிறதுன்னு தான் சொன்னனே தவிர முழுக்க முழுக்க சரியாக நடக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. என்னன்னா நிறைய இடங்களில் நான் பார்த்த வரைக்கும் மக்கள் ஒரு புகார் எழுப்புறப்ப தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த நாய்களை பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாலே கருத்தடையின் அறிவியல் படி அவங்க அது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படிங்கிற பேட்டர்னில் பண்ணணும். ஒரு இடத்துல இருக்கிற நாய்களுக்கு நீங்கள் கருத்தடை பண்ணுறீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் தொடர்ந்து. அப்படி பண்ணால் மட்டும்தான் அதோட உண்மையான எஃபெக்ட் நமக்கு தெரியும். இல்லை நான் எனக்கு புகார் வரப்போ மட்டும்தான் இங்கே வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேலை செய்யாது. அப்படியும் செய்கிற இடங்களில் நான் பார்த்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களோட ப்ரெஷரில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த நாய்களை திரும்பி கொண்டு வந்து விடுறது கிடையாது. அந்த நாய்களை வேற இடங்களுக்கு கேள்வி தான் நான் வைக்கணும்னு நினைப்பேன். இப்போ கருத்தடை அப்படி பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன ப்ரொசீஜர்? அது சரியாக பின்பற்றப்படுகிறதா? அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் அதன் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. கருத்தடை அப்படிங்கிறது நமக்கு CNVR அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கேட்ச், நியூட்டர், வேக்சினேட், ரிட்டர்ன். இதோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களை கருத்தடை செஞ்சு குட்டி போட விடாத மாதிரி செஞ்சு, இனப்பெருக்கம் வராத மாதிரி செஞ்சு அதே இடத்துல கொண்டு வந்து விடுவது. ஏன் அதே இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க? அந்த கடைசியாக இருக்கிற ரிட்டர்ன். ஏன் அப்படின்னா, அந்த நாய்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற நாய்களை அந்த இடத்துக்கு வர விடாமல் செஞ்சிடும். இதுவே நம்ம அந்த நாய்கள் அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டோம், நிரந்தரமாக அகற்றி விட்டோம் என்றால் பிற நாய்கள் வந்துடும். இந்த நாய்கள் அந்த இடத்துக்கும் புதுசாக இருக்கும், தடுப்பூசி போடப்பட்டிருக்காது, இப்போ மேலும் இனப்பெருக்கமும் செய்யும். இதனால தான் நமக்கு வந்துட்டு நாய்களின் எண்ணிக்கை பெரும் விதமாக வெடிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ABC, அதான் CNVRக்கு இன்னொரு பேர் ABC இந்தியாவில், இதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு நாய்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு, நாய் கடிகளும் குறைஞ்சிருக்கு, ரேபிஸ் 0 ஆயிருக்கு. நம்ம இதை ஒழுங்காக பண்ண இடங்களில், அதில் சென்னையும் ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி 25 வருஷம் கழித்து இதை பற்றின ஒரு அவேர்னஸோ, ஒரு எஜுகேஷனோ, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லாமல் போனது தான் இன்றைக்கி நம்ம சரியாக பண்ணாதது. யாருக்கு எஜுகேஷன், யாருக்கு அவேர்னஸ், யாருக்கு புரிதல் இல்லாமல் போனதுங்கிறது தெளிவாக சொல்லணும் இல்லையா? மக்களுக்கும் சரி, அரசு இதில் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க இந்த மக்களுக்கும்ங்கிறது, மக்கள் யாரும் போயிட்டு கருத்தடை செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப இதில் ஈடுபட்டு இருக்கிற துறைக்கே புரிதல் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? அந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பிற கவர்மெண்ட்ஸுக்கு இது எடுத்துட்டு இருக்கேன். அந்தமான் நிக்கோபாருக்குலாம் எங்களை கூப்பிடுவாங்க, அனிமல் பர்த் கண்ட்ரோல் பற்றி எடுங்க, அவங்களோட பணியாளர்களுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த புரிதல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா புரிதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ரீலொகேஷன் ஒரு விஷயமே நடக்காது. சமரன், இந்த ரீலொகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதற்காக அது ஃபாலோ செய்யப்படவில்லை அப்படிங்கிற உங்கள் நேர்மையான கருத்து என்ன? இதனெல்லாம் காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த நாய்களை பிடிச்சி கொண்டு போயிட்டு கருத்தடையே பண்ணுறது கிடையாது, வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா மக்களுக்கு நாய் அங்கே இருக்கக்கூடாது. இதனால தான் நான் மக்களுக்கு அந்த புரிதல் கிடையாதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு அந்த நாய் திரும்பி வரலன்னா அது ஒரு பிரச்சனையாக அவங்க பார்க்கல, அதை நல்லதாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் அதை கொண்டு போய் விடுறப்ப அந்த நாயினால் பிற மனிதர்களும் பாதிக்கப்படுவார்கள். அந்த நாய் வந்துட்டு சும்மா இருக்கிற நாய் கூட கடி நாயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அது வழியாக நமக்கு எழும்புது. அப்புறம் ரீலொகேஷன் அப்படின்னு பண்ணுறப்ப அதை கூட்டம் கூட்டமாக பண்ணிடுறாங்க. இப்போ புது நாய்கள் அதே இடத்துக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கிற மக்களுக்கும் இதனால் தீர்வு காணப்படுவதில்லை. இப்போ நீங்கள் சொன்னது உண்மையாக ரொம்ப சரியான விஷயம். மக்களுக்கு இதை பற்றி தெரியணும்னு நம்ம எதிர்பார்க்கறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் அதிகாரிகளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்.
ஒரு மக்கள் சொல்கிறாங்க, ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிற நாய்களை அகற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் என்ன சொல்லணும், இல்லைங்க நம்ம இதனால தான் அகற்ற முடியாது, கருத்தடை பண்ணி திரும்பி கொண்டு வரதுக்கு தான் எனக்கு சட்டம் இருக்குது, அதற்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் இருக்குன்னு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் எஜுகேஷன் நம்ம சொல்கிறது. அவங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுங்கன்னு கூட சொல்லலை. கேட்குறப்ப அதுக்கான சரியான முறையான பதிலை கொடுத்தாலே போதும். ஆனால் இது அதிகாரிகள் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, 20 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, எப்படி இதுக்கு குறுக்கு வழியில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இந்த நாய்களை எடுத்துகிட்டு போய் அகற்றிடுறாங்க. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தியாகராஜன் சார், இப்போ இந்த நிதிகள் ஒதுக்கி இருக்காங்க, இருக்கிற நாய்களோட எண்ணிக்கையும் கருத்தடை செய்யப்பட்ட நாய்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கூட கிட்ட கிட்ட வரல. 11 லட்சம்ங்கிறதுக்கு ஆயிரங்களில் எங்கே இருக்குது அப்படின்றது. அப்போ இந்த கருத்தடைகள் செய்யப்படவில்லை, ஆனால் இவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கீங்க. அப்போ இதில் ஊழல் எங்கு நடந்திருக்கும், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? ஒரே ஒரு மன்னிக்கும் சார், நீங்கள் வந்து 11 லட்சம் இல்லைங்க, அது தவறான கணக்கு. 1,11,000 எண்ணிக்கை தான் வந்து நம்ம கடைசியாக அவங்க கொடுத்த எண்ணிக்கை. இப்போ இதுல எங்கே தவறு நடக்குன்னு சொன்னா, நம்ம கேட்ட தகவலை வந்து அவங்க முழுமையா வழங்கல. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு முறையான வந்து இது என்னென்ன செலவினங்கள் பண்ணிக்கிறாங்கிறது வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்ல. இருந்திருந்தா நம்ம கேட்டிருந்த தகவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே. அது மட்டும் இல்லாம ஒரு அரசால் நிர்ணயிக்கப்பட்டதோட தொகை எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாம் முழுமையா வந்து கொடுத்தாங்கன்னா, இப்ப இவங்க வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து நம்ம கேட்ட தகவலை வந்து முழுமையா கொடுத்துட்டோம்னா, இதுல வந்து ஏதாவது வந்து இது சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தாலதான் வந்து இவங்க வந்து முழுமையான தகவல் வழங்காதனாலதான் இந்த முன்னான கணக்குல எல்லாம் சொன்னனால, குறிப்பிட்ட தகவல் வழங்கினாலதான் என்னென்ன தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கேள்விகளுக்கு தகவல்கள் வழங்கப்படவில்லை சார்? அதாவது வந்துங்க சார், நான் வந்து கேட்ட 10 இனங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நான் வந்து எந்த கோவை மாநகராட்சியில வந்து 5 மண்டலங்கள்ல வந்து வார்டு வாரியா வந்து நீங்க எடுக்கப்பட்ட கணக்குகள் அது எண்ணிக்கையில வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்குங்க. அது எனக்கு தரல. அது மட்டும் இல்லாம வார்டு வாரியா வந்து எத்தனை நாய்க்கள் வந்து இனத்தடுப்பு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்டேன். அந்த எண்ணிக்கை கொடுக்கலைங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வந்து கேட்டதுக்கு என்ன அதே மாதிரி வந்து எந்த நிறுவனத்துக்கு வந்து நீங்க புத்துணர்வு ஒப்பந்தம் MOUs போட்டிருக்கிறீங்க, அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்த நிறுவனத்துக்கு வந்து நீங்க கொடுத்த உத்தரவோட நகல் கொடுன்னு கேட்டா அது வழங்கலைங்க. அது மட்டும் இல்லாம இந்த எந்தெந்த அந்த நிறுவனத்துக்கு வந்து ஆண்டு வாரியா வந்து எவ்வளவு எண்ணிக்கைகளுக்கு வந்து நீ இனத்தடுப்பு பண்ணதுக்காக செலவு தொகை கொடுத்துருக்கீங்க, அந்த கணக்கு கொடுங்க கேட்டா அந்த கணக்கு கொடுக்கலீங்க. அந்த கணக்கை கொடுக்காம இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டப்பிரிவு சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த தகவலை கொடுத்தோம்னா உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்க கூடும் அப்படிங்கறதுனால வந்து தகவல் வழங்க. எந்த தகவலை கொடுத்தா உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்க கூடும் சொல்லியிருக்காங்க சார்? எந்த தகவல் கொடுக்கறதுல இந்த பிரச்சனை இருக்கு? மாநகராட்சி வந்து அந்த சம்பந்தப்பட்ட எந்த நிறுவனத்துக்கு வந்து இனத்தடுப்பு பண்றதுக்கான உத்தரவு வழங்கினாங்களோ, ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்களோ, அந்த நிறுவனத்துக்கு வந்து மாநகராட்சி கொடுத்த செலவினங்கள் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கைகளுக்கு வந்து இனத்தடுப்பு பண்ணிக்கிறாங்க, அதற்கான தொகை வழங்கப்பட்டது வந்து விழாவாரியா கேட்டிருந்துச்சு. அந்த தகவலை வந்து கொடுத்தாங்கன்னா உயிருக்கு உடைமைக்கு ஆபத்து ஏற்படும். யாருக்கு உயிருக்கு உடைமைக்கு ஆபத்து ஏற்படுதுங்க? அந்த மாதிரி வந்து சட்டத்திலே அந்த மாதிரி ஒரு வழிவகையே இல்லைங்க சார். இது வந்து பொதுமக்களோட வரிப்பணத்தில் செலவிடப்படுது. இதுல வந்து எந்த ஒரு தனிநபர் தகவலும் இதுல வந்து சம்பந்தமா தொடர்பு இல்லை. அப்படிங்கிறப்போ இது வந்து எல்லாமே பொது ஆவணமா ஒரு பொது ஆவணமா வந்து இது வந்து பராமரிக்கப்பட்டு வர்றதுனால கண்டிப்பா வந்து சட்டப்படி அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்கணும். அந்த தகவலை கொடுக்காம இந்த ஒரு தகவல் சொன்னனாலேயே வந்து நான் வந்து இந்த மாதிரி இங்க ஒரு ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் சார். சார், தொடர்ந்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளா நீங்க என்ன எடுக்கிறதா இருக்கீங்க சார்? இதுல வேற ஏதும் ஊழல்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக என்னன்னா, இப்ப வந்து இவங்க கடைசியா வந்து கணக்கெடுக்கப்பட்டதை வந்து பாத்துட்டீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு தான் வந்து இவங்க வந்து கணக்கு கடைசியா எடுத்துக்கிறதாக நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சார். அந்த கணக்குலயே வந்து பாத்துட்டீங்கன்னா 1,11,000 வீடுல நாய்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த 2022 பிறகு வந்து இன்னைக்கு 3 ஆண்டு காலமா நிறைவடைந்துருச்சு. இந்த 3 ஆண்டு காலமான வந்து எவ்வளவு நாய்க்கள் அதுக்கு அப்புறம் வந்து இவங்க கண்டறியப்பட்டிருக்காங்கிற முழு விவரம் இல்லை. ஏன்னா கோவை மாநகராட்சி சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய நகரமா 25 லட்சம் மக்கள் வாழக்கூடிய தொகையா இருக்கிற இந்த கோவை மாநகராட்சி பகுதியில 100 வார்டுகள் அடங்கப்பட்டதுல வந்து இவங்க
வெறும் 1,11,000 நாய்கள் தான் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போதுங்க, இதை வந்து அவங்க என்ன காமிக்க போகுதுன்னா, இவங்க அதுல வந்து முழு அக்கறையும் செலுத்தல, கவனம் செலுத்தல. இதற்கான மக்களிடையே வந்து ஒரு விளம்பரம் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலுங்க. இவங்க அந்த நாயை இனத்தெடுப்பு பண்றதுக்கு உண்டான எந்த விதமான நடவடிக்கையுமே இது வரைக்கும் மாநகர சார்பா வந்து இவங்க எடுக்கலதான் தெரிய வருது. ஏன்னா வருஷத்துல வந்து மாநகரத்துல 3000 கோடி பட்ஜெட் நிதி ஒதுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சொற்பமான தொகை தான் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறதாக கணக்குல வருதுங்க. அதுவோடு இல்லாம நிதி ஒதுக்குறதுக்கு அதிகமா தான் செலவு பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூடுதலா செலவு பண்ண தொகை எந்த நிதியிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து 33,183 நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுங்கும் போது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,650 ரூபாய் அப்படின்னு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிக்கும் போது இவங்க பண்ணுன அந்த 33,000 சில நாய்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்த செலவு வந்து 5,47,00,000 ரூபாய் ஆயிருக்க வேண்டியதுங்க. ஆனா வந்து அந்த கணக்கை கொடுக்காம இவங்க வெறும் 3,35,363,00,000 கணக்கு கொடுக்கும் போதுங்க கிட்டத்தட்ட இதுல வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வருது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். சமரன் அவர் சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், ஒரு நாய்க்கு கழுத்தடை செய்வதற்கு எவ்வளோ செலவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் சொன்னபடி 33,000 நாய்களுக்கு செய்திருந்தால் இவ்வளோ செலவாயிருக்கும். ஆனால் அந்த செலவினங்கள் வந்து கொடுத்துருக்க தகவலுக்கு மாறுபடுகிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த செலவு என்பது இந்த நாய்களுக்கானது ஒதுக்கியிருக்காங்க. ஆனாலும் கருத்தடை செய்யாமல் இருப்பதற்கு வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா? அங்கே எதுவும் டாக்டர்கள் பற்றாக்குறை, இல்லை தன்னார்வர்கள் பற்றாக்குறை, வேறு எதுவும் காரணங்கள் இந்த நிதியை தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை வெறும் அலட்சியம்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? நிதியும் அலட்சியமும். ஒரு நாய்க்காக இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிற அலட்சியம் என் கண்ணுக்கு ரொம்ப அப்பட்டமாகப்படுது. இல்லை, அது நாய்க்காக அப்படிங்கிறத தாண்டி மோஸ்ட்லி எந்த நாயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கருத்தடையே செய்யப்படுது. நாய்களின் நலன் கருதி கருத்தடைகள் செய்யப்படுவது இல்லை. அப்போ மனிதர்கள் மீதும் அக்கறை இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது புரியுது. ஆனால் இந்த கருத்தடை செய்வதற்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதற்கான அமைப்புகளும் எல்லாமே இருக்குது. ஆனாலும் செய்யாமல் இருக்கிறார்கள்னா வேறு எதுவும் சிரமங்கள் இருக்கிறா? ஏன்னா நீங்கள் ப்ளூ கிராஸில் இருக்கீங்க, இங்கே நிர்வாகத்தில் நடைமுறைகளில் சிக்கல் எதுவும் இருக்கா? புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இந்த பிரச்சனையை முழுக்க தீர்க்கறதுக்கு தேவையான வளங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லைன்னு நான் ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். நான் ஒரு பொறியியல் படிச்சுட்டு வந்த பட்டதாரி, அதனால் எனக்கு அறிவியல் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அறிவியல் தரவுகள் மேலே நம்பிக்கை இருக்குது. அறிவியலும் தரவும் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கருத்தடைங்கிறத சரியாக செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல ரேபிஸ்னு ஒன்று வரதுக்கான வாய்ப்பு கிடையாது, அங்கே தெருநாய்களின் எண்ணிக்கை வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. ஆனால் இதை நம்ம ஆரம்பித்து 25 வருஷங்கள் கழித்து தெருநாய் எண்ணிக்கை ஏற தான் செஞ்சுருக்கு. இப்போ நாய்க்கடிகள் ஏறுது, ரேபிஸ் உங்களுக்கு திரும்பியும் ஏறுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ஒரு முரணாக தான் படுது இந்த இடத்துல. அப்போ உண்மையால கருத்தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து முழு வேகத்தோட பண்ணலை. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஊழலாகவும் இருக்கலாம், அலட்சியமாகவும் இருக்கலாம், அதை பற்றின எஜுகேஷன் பத்தாமல் இருக்கலாம். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி கட்டமைப்புகள் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கா? அப்போ நாய்க்கு கருத்தடை பண்ணணும்னா அதுக்கான மருத்துவமனைகள் வேணும், அதற்கான மருத்துவர்கள் வேணும், அது பிடிச்சிட்டு போகிறதுக்கான ஊழியர்கள் வேணும், திருப்பி அதை வந்து ஃபீட் பண்ணணும், திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். இவ்வளோ ஒர்க் இருக்குது. அதற்கான தரவுகளும் அதற்கான மனிதர்களும் அதற்கான பொருளாதாரம் எல்லாமே இருக்கா இங்கே? அது கூட ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கான பட்ஜெட் அவங்க ஒதுக்குறாங்கன்னா அதுவும் சேர்த்து தான். அவர் சொல்கிற அந்த 1,650 ரூபா ஒரு நாய்க்கு அப்படிங்கிறது வெறும் அந்த கருத்தடை ஆப்ரேஷனுக்கு மட்டும் கிடையாது. அதை பிடிக்க போகிற வண்டியோட பெட்ரோல்லேருந்து, அதை ஓட்டுறவங்களோட சேலரியிலேருந்து, அதை பிடிக்கிறவங்கலேருந்து, அந்த டாக்டர்லேருந்து, அது கொடுக்க வேண்டிய வேக்சினேஷன்லேருந்து, அந்த நாய்க்கு கொடுக்க வேண்டிய உணவுலேருந்து 4 நாள் வச்சு பார்த்துக்கணும். அந்த நாயை 4-5 நாள் அந்த காயம் ஆடுற வரைக்கும் வச்சு பார்த்துட்டு தான் திரும்பி கொண்டு போய் அதே இடத்துல விடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த செலவு. அதற்கான கட்டமைப்புகள் இருக்காங்கிறது தான் நான் கேட்குறேன். இப்போ போதாதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல இப்போதான் அவசரமாக கட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தடைங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பண்ணலை அப்படிங்கிறத நான் என் கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். நிறைய மாநிலங்களில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் குப்பை காட்டுக்கு நடுவில் கொண்டு போய் ஒரே ஒரு இடத்த கட்டி வச்சுப்பாங்க. ஆன் பேப்பர் காட்டுறதுக்கு நாங்களும் கருத்தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குமே தவிர அவங்க சீரியஸாக எடுத்து அதை பண்ணதே கிடையாது. எதனால் இதை சீரியஸாக எடுத்துக்கல அரசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகளும் இதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. என்னோட தனிப்பட்ட கருத்து ஊழல் தாங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம். தியாகராஜன் சார், விலங்கு நல ஆர்வலர், அவருக்கான
பாயிண்ட்டை வைக்கிறார். ஊழல் காரணமாக விலங்குகள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு. நீங்கள் ஊழல் இங்கே மலிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் மக்கள் ஏன் எதிர்ப்பு குரலை பதிவு செய்யவில்லை? நீங்கள் இந்த ஆர்டிஐ போட்டதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஆனால் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கே இது பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இது ஏன் ஒரு மக்கள் பிரச்சனையாக எழும்பவில்லை? அந்த அளவுக்கு நாயினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா கோவை? இல்ல அப்படி நினைக்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ஏன்னா நாயால, ஆமாம் சார், நாய்க்கு வாய் இல்லை, அதுக்கு பேச ஆள் இல்லை, அதனால ஊழல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட அதனால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு வாய் இருக்கே சார், பேச முடியுமே சார். மக்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் மக்கள் வந்து வெளிப்படையா வந்து அவங்கவுங்க குறையில சொல்லித்தான் வர்றாங்க. ஆனா வந்து மக்கள் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நாய்களால் பிரச்சனைக்கு பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற வந்து அரசாங்கமே வந்து அதை முன்னெடுத்து முன்மாதிரியா வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதை பாதிப்பு வராத அளவுக்கு வந்து அதுக்கான நிதி ஒதுக்கி அதுக்கான பாதுகாப்பான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதுக்கான ஒரு குழு அமைச்சு இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய உள்ளாட்சித்துறையில வந்து திடக்கழிவு மேலாண்மைக்காக பல 100 கோடிகள் செலவு பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அதுல ஒரு தொகை வந்து குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி இது அவசியமா வந்து நாய்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் வந்து இனி எதிர்வரும் காலங்கள்ல வந்து பொதுமக்களுக்கு பாதிப்படைய மாட்டாங்க. அதே மாதிரி அரசாங்கங்களுக்கு வந்து ஒரு கெட்டவேர் ஏற்படாத அளவுக்கு வந்து இவங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கணும். ஆனா அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்புமே வந்து எந்த ஒரு அரசாங்கத்தினாலையும் இது வரைக்கும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரல. அந்த ஒரு இதனாலதான் வந்து பொதுமக்கள் வந்து இது வெளிப்படையா எப்படி இதை வந்து அரசாங்கத்தை சொல்றது அப்படிங்கிற கூட தயக்கம் இருக்கலாம் சார். கருத்தடை, நாய்களுக்கு கருத்தடையில ஊழல் பண்ணலாம் அப்படின்னு ஏன் அரசாங்கத்துக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ தோணுது? ரொம்ப ஏன்னா இந்த விஷயங்கள் வெளியே வந்தா மக்கள் எப்படி ஏளனமாக பேசுவார்கள் என்பது தெரியும். ஆனாலும் கூட அதுல பண்ணியிருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தப்பு செய்யறவங்களுக்கு வந்துங்க சார், யாரோ எப்படி பேசிட்டு போறாங்க, நமக்கு என்ன ஆதாயம் அடையணும் அப்படிங்கிற நினைச்சாங்கன்னா அவங்க எந்த ரூபத்துல வேணா எப்படி வேணா தப்பு பண்ணலாம். இப்ப நான் கேட்டதுல வந்து ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு வந்து நான் கேட்ட இந்த ஆர்டி தகவலை சட்டப்படிதான் கேட்டிருக்கிறேன். அவங்க சட்டப்படியான பதில் கொடுக்கவே வரலீங்களே. அப்பவே வந்து அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை இல்லைங்கும் போது இதுல வந்து ஊழல் முறையீடு நடந்திருக்கிறது ஒரு வெட்ட வெளிச்சமா அவங்களே அதை வந்து அதை தெரியப்படுத்திட்டாங்களேங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். சம்பரன் சார், இறுதியான உங்கள் கருத்தை நான் எதிர்பார்க்குறேன். இந்த கருத்தடைகள் செய்வதில் இருக்கிற சிரமங்கள் நிறைய இருக்குது. அரசுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அக்கறை இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் இது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும்? இந்த நாய்கள் கழுத்தடை கட்டுப்பாடு அல்லது நாய்களுக்கு சரியான வாழ்விடங்களையும் வாழ்க்கையும் அனுபவித்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு உங்கள் சுருக்கமான கருத்து? நம்ம கையில் இருக்கக்கூடிய சட்டங்களை ஒழுங்காக நிறைவேற்றினாலே போதும். அதில் ஒன்று என்னென்னு முதன்மையான பார்த்தீங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ், கருத்தடை சட்டம். அதுக்கு கீழே இந்த விலங்குகளை முறைப்படி கொண்டு போய் இவங்க கொடுத்த பட்ஜெட்டை அதுக்காக பயன்படுத்தி அந்த கருத்தடை பண்ணி அதே இடத்துல விட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம். இல்லை, நீங்களே சொல்கிறீங்க அதற்கான கட்டுமானங்கள் நம்மகிட்ட இல்லை, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லை அப்படின்றீங்க. அப்போ அடுத்தது வேறு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு எதுவும் வழிகள் இருக்கா? இன்றைக்கி நம்ம ஆயிரக்கணக்கான காப்பகங்களை கட்டி நாய்களை அடைக்கிறதுக்கு தயாராகிட்டோம். அதுக்கு பதிலாக கைவிட்டு எண்ணக்கூடிய கருத்தடை மையங்களை கட்டமைக்கிறது ரொம்ப சுலபம். அதுக்கு கம்பேர் பண்ணால் அது வேலையும் செய்யும். நமக்கு அதுக்கான வளங்கள் இருக்குது. இது வரைக்கும் கட்டமைக்கலன்னு தான் சொன்னனே தவிர நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. தாராளமாக கருத்தடை மையங்களை அந்தந்த இடங்களுக்கு கட்டி அங்கே இருக்க நாய்களுக்கு சரியான கணக்கெடுப்பு எடுத்து முறையாக பண்ணோம் அப்படின்னா தாராளமாக இதை நம்ம பண்ணலாம். ரெண்டாவது கல்வி. இன்றைக்கி நம்ம கொண்டு வர இந்த நாய்க்கடிகளின் எண்ணிக்கையே தப்பும்பா நான். இன்றைக்கி லட்சக்கணக்கான நாய்க்கடிகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை எடுத்து பண்ணுறாங்க இல்லையா? நாய்க்கடிகள் ஏறுதுன்னு இதை எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னு நம்ம யாருமே கேள்வி கேட்குறதே கிடையாது. ஒரு தடுப்பூசி போட்டால் ஒரு நாய்க்கடின்னு கணக்கெடுக்கிறாங்க. அப்போ அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? 5 மடங்கு நம்ம அதை ஏற்றி தான் சொல்கிறோம். நாய்களை வந்துட்டு ஏதோ சிங்கம் புலி போல் காட்டி கொண்டு வரது மக்கள் மனதில் பயத்தை உண்டாக்குது. நானும் சின்ன வயசுலேருந்து 100கணக்கான நாய்களை என் கையில் பிடிச்சிருக்கேன், தொட்டிருக்கேன், விளையாண்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் நாய்க்கடி வாங்கினதே கிடையாது. நைட்டு நடந்து போகிறேன் ஒரு தெருவில் அப்படின்னா என்ன பார்த்தாலும் 10 நாய் குலைக்க தாங்க செய்யும். நாய்க்கு தெரியுமா நான் ப்ளூ கிராஸானு? ஒரே காரணம், சின்ன வயசில் எங்கள் அம்மா நாய்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுத்தது மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த கல்வியை கூட நம்ம மறுக்க ஆரம்பிச்சிட்டோம். போன வாரம் பார்த்துருப்பீங்க, சர்க்குலர் விட்டுருக்காங்க. மாணவர்கள் வந்துட்டு இனிமேல் இதுக்கு நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது, விலங்குகள் கிட்டேயே போகக்கூடாது. இந்த மாதிரியான முடிவுகள் நம்ம எடுக்கிறது எனக்கு பேக்லாஷாக தான் தெரியுது. நாளைக்கு அந்த குழந்தை ஒரு நாயை பார்த்துச்சுன்னா பக்கத்தில் வாலாட்டிட்டு வர நாய் கூட விளையாட்டுக்கு வருதா கடிக்க வருதான்னு தெரியாமல் போகிற ஒரு நிலைமைக்கு நம்ம உண்டாக்கிட்டு வரோம். அதனால் கல்வியின் வழியாக இதை மாற்றணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்.
அப்புறம் மானிட்டரிங் கமிட்டிஸ், இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோலை பண்றவங்கள மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று வச்சு கண்காணிக்கிறது அந்த அதே கருத்தடை சட்டத்தில் இருக்கு. ஆனா இந்த மானிட்டரிங் கமிட்டியில் இருக்கிறவங்கள உள்ள கூட விட மாட்டாங்க. முக்காவாசி பேருக்கு யார் இருக்காங்கன்னு தெரியாது. எஸ்பிசிஎன் ஒன்று இருக்கு, சொசைட்டி ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ். எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு எஸ்பிசிஏ ஷெல்டர் இருக்கணும், ஒரு காப்பகம் இருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்புறுத்தப்படுற விலங்குகள், கைவிடப்பட்ட விலங்குகள், இவங்களெல்லாம் கொண்டு போய் பராமரிக்கிறதுக்கான இடம். நீங்கள் ஒரு இடத்துல கூட இது பார்க்க முடியாது. ஸோ இருக்கிற சட்டங்களே நம்ம எடுத்து ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தோன்னா இதுக்கான தீர்வு நம்ம உள்ளங்கையில் தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஓங்கி பிடிச்சிருக்கோம், அதனால தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, அதே மாதிரி இன்னொரு வாதங்கள் வைக்கிறார்கள். இந்த கருத்தடைகளை கண்டிப்பாக கவர்மெண்ட்டே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட சரியாக செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சரியாக இயங்குமா? உங்களோட கருத்து என்னதில்? என்னோட கருத்து இதில் என்னென்னா, வெறும் அரசாங்கம் மட்டும் இதை செஞ்சு முடிச்சிட முடியாது, வெறும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இதை செஞ்சு முடிச்சிட முடியாது. இதில் மக்களோட பங்கும் இருக்கிறது. நான் இதில் இருக்கிறதுனால சொல்கிறேன், என் கூட இருக்கிற நிறைய பேர் இந்த உணவளிக்கிறவர்களை இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு தீமையான வழியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்களால தான் நாய் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி. ஆனால் இவங்க தான் இன்றைக்கி அரசாங்கம் பண்ண வேண்டிய முக்கால்வாசி வேலையை பண்ணுறாங்க. அவங்க உணவளிக்கிற நாய்களை அவங்களே கொண்டு போய் அவங்களோட பணத்தை செலவழித்து கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு கொண்டு வந்து விடுறவங்க இன்றைக்கி அத்தனை பேர் இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற மக்களும் ஒத்துழைத்தால் அவங்கள சுற்றி இருக்கிற நாய்களை, ஒரு காசாகரண்டே இருக்குது, ஒரு பெரிய ஹீரானந்தானி இருக்குது, ஒரு அப்பாசாமி ட்ரெல்லிஸ் இருக்குன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கான கருத்தடை அவங்க எடுத்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் ஒரு அந்த மெயின்டெனன்ஸில் காசு போட்டு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா போட்டு அவங்க பண்ணலாம். தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அரசாங்கம் பண்ணும். அதுவும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ், ரெசிடென்ஷியல் காலனிஸில் இருக்கிறவங்கலாம் அதே மாதிரி ஒன்று கூடி வந்து அங்கே உணவளிக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து பண்ணலாம். இது மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி செய்தால் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை, தனியார் தொண்டு நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் நாங்கள் கருத்தடை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முன் வராங்க. அவர்களிடம் கொடுப்பது சரியாக இருக்குமா? அது ஒரு தீர்வுக்கு நமக்கு கொடுக்குமா? முறையான வழியில் போனால் கண்டிப்பாக. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ரெக்கக்னிஷன் இருக்கணும், ப்ராஜெக்ட் ரெக்கக்னிஷன் இருக்கா, அவங்க முறையான வழியில் தான் வராங்களான் இருக்கணும். நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்களும் இதை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் ஆகணும். அரசாங்கத்தோடு சேர்ந்தே இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். காஞ்சிபுரம் ஒரு எடுத்துக்காட்டு, அந்த குப்பைக்காட்டில் கட்டினவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க கருத்தடைங்கிறது. அவங்க வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓவே கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த லட்சணத்தில் தான் நம்ம இன்றைக்கி கருத்தடைங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா முழுக்க பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக நாய் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் இது நாய்களின் தப்பு கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் தியாகராஜன் சார், நீங்கள் சொன்னதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் சமரன் சொல்லியிருக்காரு. தனியார் நிறுவனங்களிடம் இந்த நாய்களுக்கான கருத்தடை கொடுப்பது என்பது இருவரும் சேர்ந்து ஊழல் செய்வதற்குத்தான் வழிவகுக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் கேட்ட தகவல் என்பது முழுமையாக கிடைக்க பெறவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வா நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கீங்க? என்னென்ன தகவல்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் உங்ககிட்ட? இப்போ நான் இந்த முழுமையான தகவல் கிடைக்கிறதுக்காக சட்டப்படி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறேங்க. அந்த மேல்முறை தகவல் கிடைக்கப்பட்ட பிறகுதான் உண்மையா என்ன நடந்திருக்குது, என்ன மாதிரியான வரவு செலவு, நாய்கள் எவ்வளவு கண்டறியப்பட்டுள்ளது, இனி எவ்வளவு கண்டறியப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் சார். அதனால முதல்ல நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை வேணும். இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்துட்டீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனங்களை ஒப்பந்தம் பண்ணும்போது அங்கதான் ஊழலை ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த தனியார் என்னென்ன அவங்களோட பின்பலம் எல்லாம் தெரியாம அவங்க அந்த நிறுவனத்துக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க உண்மையாவே சரியான உண்மையான கணக்கு கொடுக்குறாங்களா, இல்ல அதிகாரியோட சேர்ந்து டைப் பண்ணி கூட்டு சேர்ந்து ஏதாவது முறையீடு பண்றதுக்கான இதை பண்றாங்களா அப்படிங்கிற இதை கண்காணிக்கிற உயர் அதிகாரிகள் அவங்களுடைய பார்வை இல்லாதனால இது முழுக்க முழுக்க ஏதோ பேருக்கு ஒரு இனத்தெடுப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா கொடுக்குற கணக்கெல்லாம் பொதுமக்கள் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது பொதுமக்களோட வரிப்பணம். அப்படிங்கிறப்ப நிர்வாகம் இதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தி பொதுமக்களோட பங்களிப்பும், தனியார் நிறுவனங்கள் இதுக்கு மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சிஎஸ்ஆர் நிதியெல்லாம் ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி நிதிகளை வாங்கி முறையான கண்காணிப்பு குழு இந்த மாதிரிலாம் அந்த மாவட்டங்கள் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னு வந்தாங்கன்னா தான் மட்டும்தான் நம்ம இதைய வருங்காலங்களை இனத்தெடுப்பு, நாய்களுடைய இனத்தெடுப்பை குறைக்க முடியும். பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம பாதுகாக்க பண்ண முடியும் சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.